மக்களே! அடடே! இது தெரியாம போச்சே! அப்படின்னு நீங்க யோசிக்கிற விஷயங்கள பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம உலகம் ஃபுல்லாவே நெறைய வேஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது முன்னாடி இருந்த காலகட்டங்கள விட இப்ப வேஸ்டேஜும் சரி, இல்ல மேனுஃபேக்சர் பண்ற பொருட்களோட எண்ணிக்கையும் சரி, 2மே இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. இதுல ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றது கூட பரவால்ல. ஆனா அதுக்குமே ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதிகமா தேவைப்படும். ஆனா வேஸ்டேஜ் பத்தி யோசிச்சு பாருங்களேன். என்னதான் நம்ம ஒரு சில வேஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ இப்ப வரைக்கும் ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணாலுமே, நம்மளால ரீசைக்கிள் பண்ண முடியாத நெறைய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இன்னும் பூமியில இருக்க தான் செய்யுது. ஸோ அப்படி அந்த வேஸ்டேஜோட பெர்சன்டேஜ நம்ம எப்படி குறைக்கலாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா தான் இது. சொல்லப்போனா இது மூலியமா நம்ம மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ஸோட ரா மெட்டீரியல்ஸயுமே நம்மளால கம்மி பண்ண முடியும். ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஒரு பென்சிலே எடுத்துக்கலாம். நம்மலாம் சின்ன வயசுல பென்சில் யூஸ் பண்றப்போ, நம்ம அம்மாலாம் அத ஒரு விரல் சைஸ்க்கு வர வரைக்கும் நமக்கு ஷார்ப் பண்ணி திரும்ப குடுத்துட்டே இருப்பாங்க. அது எப்ப சின்னதாகுதோ அப்பதான் நம்ம அடுத்த பென்சிலே எடுப்போம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டங்கள யோசிச்சு பாருங்க. குழந்தைங்க ஒரு பென்சில் இருக்கும்போதே பக்கத்துல இன்னும் 2, 3 கலர்ல பென்சில் பாக்ஸ்ல வச்சு எடுத்துட்டு போற காலத்துல இருக்கோம். ஆக்சுவலா இந்த கான்செப்ட் தான் மத்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம வச்சிருக்கோம். நம்ம தேவைக்கு ஏற்ப ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட வச்சுக்காம, ஒண்ணு இல்லாம அதுக்கு கூடுதலா 2ஓ 3ஓ நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். அப்படி புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்தனையுமே நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த நல்ல ப்ராடக்ட்ட கீழ போட ஆரம்பிச்சுடுறோம். இன்ஃபாக்ட் அது நல்லா இருந்தாலுமே அத நம்ம வேஸ்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு செப்பலே எடுத்துக்கோங்களேன். 1க்கு ஒரு 4 செப்பல் வாங்கி வச்சுக்கிறோம். ஹேண்ட்பேக்னா 1க்கு ஒரு 4 ஹேண்ட்பேக் வாங்கி வச்சுக்கிறோம்ல, அது மாதிரி தான். ஆக்சுவலா தேவைக்கு ஏற்ப வாங்குறதுல தப்பில்ல. தேவை இல்லாம நம்ம வாங்குற ஒரு பொருள் நமக்கு குப்பையா தான் வந்து சேரும். அதுக்காக எங்ககிட்ட காசு இருக்கு, நாங்க எதுவுமே அப்படிலாம் வாங்கக்கூடாதான்னு கேட்டா, அது அப்படி கிடையாது. ஒரு பொருளோட லைஃப் ஸ்பேன கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஸோ நம்ம இப்படி பண்றது மூலியமா மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸோட ரா மெட்டீரியல்ஸையும் நம்மளால குறைக்க முடியும். அதேபோல வேஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸையும் நம்மளால குறைக்க முடியும். அண்ட் இந்த ஐடியாவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க.